இந்த ஆதார் முகாம அதிராமண்ணத்துல மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நீர்நிலை அறக்கட்டளை பாதுகாப்பினுடைய நிறுவன தலைவர் ஜனாப் எஸ்.கே. அஸ்லாம் அவர்கள் இந்த ஆதார் முகாமை பற்றி நம்ம அதிரலுக்கு பிரத்யேக பேட்டி தர்றார். வாங்க கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு 24/12/2024 பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவன் அண்ணாதுரை எம்எல்ஏ அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்தார்கள். நீங்க இங்க பாத்தீங்களாக்கு தெரியும், அவ்வளவு கிரௌடா மக்கள் வந்து இருக்காங்க. ஆதார் இல்லாத ஒரு மனிதர் இப்ப இந்தியாவில் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன எதுக்கு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு, ஒரு கேஸ் சிலிண்டர் போனாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் சரி, பாஸ்போர்ட் எடுக்கணும்னாலும் சரி, போலீஸ் வந்து தெரியும், எதுக்கு போனாலும் ஆதார் கார்டுங்கிற ஒரு தேவை இருக்கிறதுனால மக்கள் வந்து 10 வருஷம் முடிச்சு இதை புதுப்பிக்கிறது, இல்ல 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு எடுக்காதவங்களுக்கு எடுக்கிறது, திருத்தம் பண்றது, போன் நம்பர் மாத்துறது, ஆதார் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஆயிஷா மாலியர் அரங்கத்துல கொடுத்துருக்கோம். இப்ப இன்னைக்கு பட்டுக்கோட்டை தலைமை அஞ்சலகத்திலிருந்து வந்து இந்த முகாம் நடந்து கொண்டு இருக்கு. இந்த முகாம் வந்து ஏறத்தாழ இன்னைக்கே வந்து ஒரு 300-400 பேர் வந்து இங்க வந்து டோக்கன் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு நாளைக்கு கிறிஸ்துமஸ், அன்னைக்கு 25/12/2024 விடுமுறை. அதை தொடர்ந்து மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செய்யறதை தவிர எந்த ஆதாய நோக்கமும் இல்லை. நம்ம வந்து இது வந்து மக்கள் இங்க வந்து அங்கங்க போய் அவதிப்படக்கூடாது, இதை நம்ம ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறோம். இதை யாரு செஞ்சாலும் நம்ம வரவேற்போம். நம்ம தான் செய்யணும் இல்லை. இன்னைக்கு நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை செஞ்சதை நாளைக்கு யாரும் செய்யலாம், எப்போ வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். இது வந்து பொதுமக்கள் பயன்படக்கூடிய ஒரு முகாமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அது என்ன பொறுத்தவரை அடுத்தடுத்து இது போல இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். என்கிட்ட இன்னைக்கு ஆளுங்கட்சி அரசாங்கம் மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம தான் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம இந்த அடுத்தடுத்து என்ன மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத அடுத்தபடியா நம்ம செய்ய இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ராஜாமரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசவத்திற்காக நம்பர் வாங்க போறாங்கல்ல, அதை எப்படியாவது அதிராமணத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு நம்ம ஊருக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் மக்கள் பயன்பெறுவாங்களோ அத்தனை திட்டங்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாதனால கண்டிப்பாக ஆளுங்கட்சியுடைய ஒரு முயற்சியை வச்சு நம்ம அந்த கட்சியில ஒரு ஈடுபாடா இருக்கிறதுனால கட்சி பொறுப்புகள் இருக்கிறது. நம்ம நீங்களே ஏதாவது யோசனை இருந்தா சொல்லலாம், இது இந்த ஊர் மக்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதற்கான முயற்சி பண்ண. இது யார் சொன்னாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். மக்கள் பயன்பெறக்கூடிய விஷயமாக எதுவாக இருந்தாலும் பொதுவான விஷயங்கள் அனைத்து சமுதாய மக்களும், இஸ்லாமியர்கள் அல்ல, எல்லா தரப்பட்ட மக்களுக்கான இந்த ஆதார விளம்பரம் கூட நாங்கள் அதிராமண்ணை ஃபுல்லா தான் விளம்பரம் பண்ணோம். அதிராமண்ணை ஃபுல்லா ஆட்டாப்பட்டு நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பாக தான், இது கட்சி சார்ந்தெல்லாம் இல்ல, அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்படுத்துவார்கள் உயரிய நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு செஞ்சது. இது வந்து மக்கள் வந்து பயன்பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இது போல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் பொதுவான விஷயங்களை கண்டிப்பாக செய்து தருவோம் போது இந்த அதிரை நிழலுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி இதன் மூலமா அதிரை நிழல் மூலமாக மக்களை தெரிவித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.